ஓம் சாய்ராம். பாபா வந்து நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அப்படியே செயல்களில் வந்து நிகழ்த்தி காட்டக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடவுள் நம்மளுடைய பாபா மட்டும்தான். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் லக்ஷ்மி சாந்த் அப்படிங்கிறவருக்கு நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஈவந்தோ நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு டே டு டே லைஃப்லேயே வந்து நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் வந்துட்டு மதியான வேலை சாப்பிடும்போது அவருக்கு வந்து சன்சா அப்படிங்கிற ஒரு பிரசாதம் வந்து கிடைக்கும். சன்சா அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சச்சரத்தில் வந்துட்டு கோதுமையில் செய்யக்கூடிய ஒரு பணியாரம், இனிப்பு கலந்த ஒரு பணியாரம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் நிறைய சர்ச் பண்ணேன். பட் அது எப்படி இருக்கும் அந்த டிஷ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் கம்மிங் டு த ஸ்டோரி. மதியான வேளையில் அவர் சாப்பிடும்போது சன்சா அப்படிங்கிற ஒரு பிரசாதம் வந்து அவருக்கு வந்து கிடைக்கும். அது ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாப்பிட்டுடுவார். அதே மாதிரி மறுநாள் மதியமும் அவர் வந்து சாப்பிடும்போது அந்த சன்சா பிரசாதமுக்காக அவர் வந்து எதிர்பார்த்துருப்பார். ஆனால் அது வந்து கிடச்சிருக்காது. அப்புறம் வந்துட்டு பாபா கிட்ட வந்து கேட்பாங்க, பாபா பிரசாதத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் மதிய ஆரத்திக்கு அப்படின்ட்டு கேட்கும்போது பாபா வந்து ஜோ அப்படிங்கிறவர் தான் கேட்பார். அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சன்சா வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 பானை ஃபுல்லாக சன்சாவை வந்து ரெடி பண்ணி அதை வந்துட்டு ஆரத்தி அப்போது பாபாவுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. அப்போ லக்ஷ்மி சாந்த் வந்து பாபாவை பார்க்கறதுக்காக போவாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, பாபா வந்து லக்ஷ்மி சாந்தை பார்த்து சொல்லுவாங்க, நீ ரொம்ப பசியாக இருக்க, நல்லது தான் உனக்கு இந்த பசி வந்தது. இப்போது என்கிட்ட சன்சா இருக்குது, நான் உனக்கு சன்சா தரேன், சாப்பிடு. அப்புறம் உனக்கு முதுகு வலி கூட இருக்கு இல்லையா, ஸோ அவருக்கு வந்து முதுகு வலி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த முதுகு வலியும் பாபா வந்து சொல்லுவாங்க, உனக்கு வந்து முதுகு வலி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு ஏதாவது ஒரு மருந்து போடு, உன்னோட முதுகு வலி வந்து சீக்கிரம் சரியாயிடும், இந்த சன்சா வந்து நிறைய சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சாந்துக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். நம்ம சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட அதே பலகாரம் வந்துட்டு பாபா கிட்ட போகும்போது நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். இது கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லேயும், எல்லா பக்தர்களுடைய லைஃப்லேயும் இது நடந்திருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான இன்சிடெண்ட் நடந்திருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சன்சா அப்படிங்கிற டிஷ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓம் சாய்ராம்.